போன சக்தி கிட்டயே திருடுறியே, நீ எவ்வளவு காஞ்சு போன சக்தியாக இருப்ப என்று முதல்வர் விஜயை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள தாவேகா ஐடி விங், தீய சக்தி திமுக கார்ப்பரேட் கம்பெனியின் தலைவர் மிஸ்டர் முன்னாள் முதல்வர், மாண்புமிகு முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ பொறாமையில் புகைச்சலில் அழுது வடிந்திருக்கிறார், கத்தி கதறியிருக்கிறார் என்று கடுமையாக விமர்சித்துள்ளது. மேலும், எங்கள் தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் கான்பிடன்ட் போர்ஸ், கரப்ஷன் ஃப்ரீ போர்ஸ். இப்போது மட்டும் அன்று, எப்போதும் எங்கள் தலைவர்தான் தமிழக மக்களின் ஒரே நம்பிக்கையாக இருப்பார். இதை 2026 தேர்தல் முடிவின் வாயிலாக கூட தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள். பெண்கள் பாதுகாப்பில் முனைப்புடன் இருப்பதால்தான் இன்ஸ்டன்ட் ஆக்ஷனில் இறங்கி நடவடிக்கை எடுக்கிறது நமது வெற்றி தலைவரின் அரசு. ஸ்டாலின் சார் போல அரசியலை மறந்து இன்ஸ்டா ரீல்ஸுக்குள் மூழ்கச் சொல்லி மூச்சு திணறவில்லை. எந்நாளும் எதற்கும் அடிபணியாத நம் தலைவரின் நிதி ஆயோக் கூட்ட உரையை நாடே பாராட்டுகிறது. விசாரணையை நேரில் எதிர்கொண்டவர் நம் தலைவர். டாஸ்மாக் ரெய்டுக்காக நடுங்கி போய் டெல்லி சென்றவர் அல்ல. வாய்ப்பு கிடைக்கும் துறையில் எல்லாம் பார்ட்டி ஃபண்ட் என மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டு திருடவில்லை. எங்கள் தலைவரின் பேச்சு பாணியை கூட காப்பி பேஸ்ட் செய்வது திமுக கூடாரம்தானே தவிர எங்கள் தலைவருக்கு அவர்களை காப்பியடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டையே ஷாப்பிங் செய்து சுருட்டிய தன் குடும்பம் போல நம்மையும் நினைத்து விட்டார் முன்னாள் முதல்வர். ஊழலற்ற நிர்வாகம், லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகம் என்று தில்லாக அறிவித்த நம் தலைவரை போல அறிவிக்க திராணியில்லாத மிஸ்டர் முன்னாள் முதல்வர் ஏதேதோ பேசி ஒப்பேற்றி இருக்கிறார். நம் தலைவரின் ஒரே ஊழல் குற்றச்சாட்டுக்கு கூட வாய் திறக்க முடியாத முன்னாள் முதல்வர் இப்போது வாய்க்கு வந்தபடி வன்மத்தில் வடை சுடுகிறார். பாஜகவின் மறைமுக அடிமையாக இருந்து நேர்முக அடிமையாக மாற துடிப்பவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து பேசலாமா? மக்களிடமே இந்த கேள்வியை விட்டு விடுகிறோம். இவ்வாறு தாவேகா ஐடி விங் பதிவில் தெரிவித்துள்ளது. அதாவது, சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அதிமுகவை தோற்கடித்து தாவேகா ஆட்சிக்கு வந்துள்ளது. அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் கட்சிகள் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளன. கூட்டணி குறித்து திருமாவளவன் மாறுபட்ட கருத்துக்களை கூறி வருவதாக விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் அமைச்சரவையில் இருந்து எப்போது வேண்டுமானாலும் வெளியே வருவோம் என்று திருமாவளவன் கூறியிருப்பது தாவேகாவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் கூறியது, தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க கூடாதா? ஆட்சி அமைக்க ஆதரவு தந்தோம், அதற்கான வெகுமதிதான் அமைச்சரவை. சிலர் எங்கள் நிலைப்பாட்டையும் என்னையும் பார்த்து சிரிப்பு வருவதாக கூறுகிறார்கள். அவர்களுக்கு நான் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். அமைச்சரவையில் இருந்தாலும் நாங்கள் விலகி இருக்க கூடாதா? தாவேகாவின் சந்தேகத்தை போக்குவதற்காகவே நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளோம். இடதுசாரிகளும் வெளியே நிற்கிறார்கள், திருமாவளவனும் வெளியே நிற்கிறார். எப்போது வேண்டுமானாலும் பிரச்சனை ஏற்படலாம். திடீரென தாவேகா ஆதரவை வாபஸ் பெற்றால் என்ன செய்வது? ஆதரவு தெரிவித்துவிட்டே நாங்கள் திமுக கூட்டணிதான் என்று சொல்கிறார்கள் என நினைக்கிறார். எந்த நேரத்திலும் நாங்கள் அமைச்சரவையில் இருந்து வெளியேறலாம், வர முடியாது என்பதற்கு என்ன இருக்கிறது? நாங்கள் ஆதரவளித்தோம், அவர்கள் அமைச்சரவையில் பங்களித்தனர், அமைச்சரவையில் இணைந்து விட்டோம் என்பதற்காக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்று அர்த்தமில்லை. விசிக தாவேகா கூட்டணி இன்னும் உருவாகவில்லை. இப்படியும் அரசியல் செய்ய முடியும். விசிகாவால் அப்படியொரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும், விலகியிருந்தே அமைச்சரவையில் தொடர முடியும் என்று திருமாவளவன் கூறியுள்ளார்.